ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன சம்மந்தமான சீரிஸ்னால் MS ஆஃபீஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சம்மந்தமான சீரிஸ் வந்து போகுது. ஸோ இந்த சீரீஸில் நம்ம முதல்ல பார்க்க போகிற வீடியோ வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இன்ட்ரோடக்ஷன், அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக, ஸோ நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ அது சம்மந்தமாக நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டியூட்ஸ், நான் இப்போ வந்து வேர்ட் ஓப்பன் பண்ணுறேன். பிளாங்க் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதோட லேஅவுட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டாக்குமெண்டோட டாப்பில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் சென்டரில் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார் இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஹிடன் மெனு இருக்கும். ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிப்பன் மெனு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஏரியா இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். இது எல்லாம் தான் வேர்டோட எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணோன்னா ரிப்பன் மெனுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரிப்பன் மெனு வந்துட்டு இங்கே ஒரு அப்பேரோ கொடுத்தோம்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் போயிடும். ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார்க்குள்ளே எப்படி நேவிகேட் பண்ணுறதுனா, நீங்கள் ஆரோ கீஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், தென் டேபும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நேவிகேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க இருக்கும். நம்ம இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணியே வச்சுக்கலாம். இது ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி விஷுவல் இன்பேடுக்கு யூஸ் ஆகாது. இது மோஸ்ட்லி சைட்டட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா விஷுவல் இன்பேட் எல்லாமே இங்கே ஷார்ட்கட் நிறையா யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுன்றதுனால இது நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஸோ இந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணி சைட்டட் பார்த்தீங்கன்னா கட்டு காப்பி பேஸ்ட்டு இது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஏன்னா மேலே இருக்குன்றதுனால ஈஸியாக இருக்கும். ஸோ இது சைட்டடுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ இதை விட்டுலாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் இருக்குன்றது மட்டும். ஸோ இப்போ நம்ம அடுத்த எலமெண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து ஒர்க் ஏரியாவில் இருப்போம். இப்போ அடுத்தடுத்த பெயின், அதாவது அடுத்தடுத்த லே அவுட்டுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. F6 ப்ரெஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த லேஅவுட் நேவிகேட் பண்ண முடியும். இப்போ பாருங்க, நான் நேவிகேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பார் போயிட்டோம், ரிப்பன் டாப்க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு ஒர்க் ஏரியாவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே ஷிஃப்ட் பிடிச்சிட்டு F6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக ஒர்க் ஆகும். அதாவது நமக்கு டேப் ஷிஃப்ட் டேப் எப்படி ஒர்க் ஆகுது அதே மாதிரி இது நெக்ஸ்ட் ப்ரீவியஸ்க்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ரிப்பன் டாப் போகும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஒர்க் ஏரியா போகலாம். சாரி, ஸ்டேட்டஸ் பார் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பாரை நேவிகேட் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டேட்டஸ் பாரில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸ்டேட்டஸ் பார் ஆல்மோஸ்ட் நமக்கு ஸ்டேட்டஸ் பார் எதுக்கு ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேர்டில் இப்போ டைப் பண்ணியிருக்கோம், ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கோம்னா அதோட வேர்ட் கவுண்ட் பார்க்க முடியும். அதில் ஏதாவது கிராமர் எரர் இருந்தால் இங்கே காட்டும். அதோட லாங்குவேஜ் எல்லாமே இங்கே காட்டும். நான் உள்ள நேவிகேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணிக்க முடியும். டேபும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ எலமெண்ட்ஸ் காட்டுதுன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் இங்கே இருக்கும். ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இங்கே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பேஜ் நம்பர், வேர்ட் கவுண்ட். ஸோ இங்கே நம்ம எதுவுமே டைப் பண்ணலன்றதுனால இப்போ கிராமர் எரர் காட்டல. ஸோ இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பாரில் இருக்கும். இதுதான் இப்போ இந்த ஸ்டேட்டஸ் பாரோட எலமெண்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ரிப்பன் மெனு பார்க்கலாம். ரிப்பன் மெனு போய் காட்டுறேன் பாருங்க. சார், நான் முதல்ல சொல்லியிருப்பேன் F6 ப்ரெஸ் பண்ணி ரிப்பன் மெனுக்கு போக முடியும்னு. அதோட ஒரு குயிக் வே இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ரிப்பன் மெனு வந்துடும்.
நீங்கள் F6 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு நடுவில் நேவிகேட் ஆகி தானே ரிப்பன் மெனு வர முடியும். அதே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா குயிக்காக ரிப்பன் மெனுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த ரிப்பன் மெனுவை பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பர் ரிப்பன், லோயர் ரிப்பன் அப்படி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் ரிப்பனில் எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்பர் ரிப்பனில் நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன கீ யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ ஒன்லி. ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ மட்டும்தான் யூஸ் பண்ணி அப்பர் ரிப்பனில் நம்ம நேவிகேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இன்சர்ட் டேப், ஹோம் டேப், டிசைன் டேப், லேஅவுட் டேப். இந்த டேப்ஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஜஸ்ட் காட்டுறேன் என்னென்ன டேப் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது எல்லாமே அப்பர் ரிப்பனில் காட்டும். ரெஃபரன்சஸ் டேப், மெயிலிங் டேப், ரிவ்யூ டேப், வியூ டேப். ஸோ இது எல்லாமே இங்கே காட்டும். ஸோ இப்போ அடுத்து நம்ம லோயர் ரிப்பனில் எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹோம் டேப் போய்க்கலாம், அங்கேருந்து பார்க்கலாம். ஹோம் டேப்பில் வந்துட்டு இப்போ நம்ம டவுன் ஆரோ கொடுத்தோம்னா லோயர் ரிப்பனுக்கு வந்துடும். ஒரு டேபுக்குமே இப்படி தான் அது லோயர் ரிப்பன் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஹோம் டேப்பில் காட்டுறேன். இன்சர்ட் டேப்பில் வச்சு நீங்கள் டவுன் ஆரோ கொடுத்தீங்கனாலும் லோயர் ரிப்பன் போகும், அங்கே உள்ள ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ நமக்கு ஹோம் டேப்பில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்ட போகுது, அதான் லோயர் ரிப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்களா பேஸ்ட் குரூப்பிங் காட்டுது பார்த்தீங்களா. இது வந்து ஹோம் டேப்பில் உள்ள விஷயம். ஹோம் டேப்பில் எப்படி நேவிகேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இங்கே ஆரோ கீஸ் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் டேப் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். டவுன் ஆரோ யூஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஃபாண்ட்டோட எடிட் பாக்ஸ்க்குள்ளே போய் மாட்டிக்கும். அதனால் நீங்கள் டேப் ஷிஃப்ட் டேப் யூஸ் பண்ணியே நேவிகேட் பண்ணுங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கட்டு, காப்பி, ஃபார்மட்டு, கிளிப்போர்டு இந்த மாதிரிலாம் காமிக்குதுங்க இல்லையா. இந்த மாதிரி நம்ம டேப் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படியே நம்ம டேப் அழுத்திட்டு போனோம்னா நம்ம பண்ண வந்த விஷயத்த குயிக்காக முடிக்க முடியாது. அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கட்டு காப்பி இந்த விஷயத்தை தானே பார்க்குறோம். இது எல்லாமே இந்த பேஸ்ட்டு காப்பி அந்த விஷயத்துக்குள்ளே வரும். இதே நம்ம இப்போ ஃபாண்ட்டு மாற்ற போகிறோம், ஃபாண்ட்டோட கலரு சைஸு எல்லாமே எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் பண்ணால் நம்ம இப்போ டேப் கொடுத்துட்டே போகணும், கட்டு காப்பி எல்லாத்தையும் தாண்டி போகணும். ஆனால் அப்படி பண்ண தேவையில்ல, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு பேர் தான் குரூப்பிங் நேவிகேஷன். குரூப்பிங் நேவிகேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபாண்ட் இருக்குன்னா ஃபாண்ட்டில் கலர் இருக்கும், சைஸ் இருக்கும், ஸ்டைல் இருக்கும், அது எல்லாமே இருக்கும் இல்லையா ஃபாண்ட்டோடது. அந்த குரூப்புக்கே நம்ம டேரெக்டாக ஜம்ப் ஆகி போய்க்க முடியும். அது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ண போகிறோம். இப்போ நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபாண்ட் இருக்கு, பேராகிராஃப் குரூப்பிங் இருக்கு. இங்கே இதுக்குள்ள தான் நம்ம போயிட்டு நம்ம ஸ்டைலு, இதுக்குள்ள தான் போயிட்டு நம்ம வந்து புல்லட்டிங் நம்பரு, புல்லட்டிங்கு, ரோம லெட்டர் இது எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஸ்டைல்ஸ் இருக்கு, எடிட்டிங் குரூப்பிங், கிளிப்போர்ட் குரூப்பிங்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டு காப்பி பேஸ்ட் இது எல்லாமே இருக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த லோயர் ரிப்பனில். லோயர் ரிப்பனை பொறுத்தளவும் நீங்கள் அப்பர் ரிப்பன்லேருந்து ஒரு தடவை டவுன் ஆரோ அழுத்துறீங்க, தென் டேப் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணுறீங்க. அப்படியே உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் குரூப்பிங் வைஸ் நேவிகேஷன் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் லோயர் ரிப்பனில் உள்ள ஒர்க். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஏரியா இருக்குது. ஒர்க் ஏரியானா ஒன்றுமே கிடையாது, இந்த பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் ஒர்க் ஏரியா. இங்கே தான் வந்து நம்மளோட ஃபுல் ஒர்க்குமே நம்ம பண்ணுவோம். நம்ம ரைட்டிங் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏற்கனவே ரைட் பண்ணுறதை எடிட் பண்ணுறதா இருக்கலாம், இது எல்லாமே ஒர்க் ஏரியாவில் தான் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஒர்க் ஏரியாவோட ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வர்றதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ணலான்னு சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம வேர்ட் கவர் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.